நம்ம நம்ம அம்மாவுக்கு குழந்தையா வயிற்றில் வந்த உடனே பகவான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அம்மாக்கிட்ட பால் ஏற்படுத்தி கொடுத்துட்றார் இல்லையா? பிறந்த உடனே அந்த 2 மணி நேரத்துக்கெல்லாம் ரெடியாக பால் அம்மா நம்மளுக்கு கொடுத்துட்றார் இல்லையா? அது தவிர கருவாக நம்ம உருவான அந்த நொடியிலிருந்து அம்மாக்கிட்டேருந்து உணவு நமக்கு வரத்துக்கு தொப்புள் கொடி ஏற்படுத்தி அதன் மூலமாக நமக்கு உணவளிக்கிற அந்த பகவான் நம்மளை எந்த நிமிஷமும் விட்டுருவாரா? நம்ம கருவாக இருக்கும் பொழுது அவர் உடல் என்ன? இப்போ ஒரு கல்யாணியாவோ வரதராஜனாவோ கோவிந்தனாவோ கோபாலனாவோ வந்து நின்று நிலச்சிக்கும்போது நம்மளே விட்டுருவாரா? ஒரு நொடியும் அவர் விட மாட்டார். அதனால கவலையெல்லாம் தூக்கி பகவான் மேலே போட்டுட்டு நிம்மதியாக நம்ம கடமையை பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாமா?